ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் அல்டிமேட் ஃபண்ணுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோபி வந்து யார் முன்னாடி தோற்று போகக்கூடாதுன்னு வீராப்பா சவால் விட்டாரோ அவங்க முன்னாடி தோற்று போயிட்டாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாக்யா முன்னாடி தோற்று போயிட்டாங்க. இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறை இல்லையான்ற அளவுக்கு நக்கலாக பார்த்துட்டாங்க. இது வேறு லெவலில். இதுக்கு தாங்க எதுவுமே தெரியுது உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டக்கூடாதுங்கிறது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை விட்டுடணும். அதை விட்டுட்டு என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள மட்டம் தட்டுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தாரு. வேறு லெவலில் சாதிச்சிட்டாங்க. இதை விட வேறு என்ன வேணும் நம்ம பாக்யாவுக்கு? அவர் வந்துட்டு இல்லை, நான் ஆர்டர் கொடுக்கல, என் மம்மி தான் ஆர்டர் கொடுத்தாங்க, மம்மி தான் ஆர்டர் கொடுத்தாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கொடுங்க சார், அப்புறம் பேசுங்க சார்ட்டாங்க. இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லைப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து இந்த நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே யார் என்ட்ரி? நம்ம ராதிகா என்ட்ரிங்க. என்ட்ரி ஆனோடனே செல்வி வாய் சும்மா இருக்குமா? அதனால் அவங்க போயிட்டு கும்பிட போன தெய்வம் குறுக்கம் வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதான் ஒரு நல்ல சான்ஸு. அல்வா கிடச்சிருக்குப்பா, இதை போட்டு விடுவோம் அவங்க காதலன்னு போட்டு கோபி சார் இன்னைக்கு நல்லா மிதி வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் அவங்க பார்த்த வேலை இருக்கே, கோபி காதை பிடிச்சி திருவ. இது வேற லெவல்ல இருந்து கோபி திருன்னு மாட்டிட்டு முழிக்கிறாங்க. முழிச்சது மட்டும் இல்லைங்க, எங்க மம்மி தான் இப்படி செஞ்சுட்டாங்க, என்டி கதை விடுறீங்களா, வாயை திறந்தா பொய் தானா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு கீழே வந்து பாட்டிக்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு வேற, உனக்கு வேற வேலையே இல்லை, அடி போடி, என் பையன் கஷ்டப்படக்கூடாது தாண்டி நான் செஞ்சேன்றாங்க. தெரியுதா, பாக்யா இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சு இந்த வேலையை பார்க்குறாங்க. பாக்யா மட்டும் இதை சமைச்சு கொடுக்கலன்னா அவங்க நிலமை அதோ கதியாக இருக்கும். இதை வந்து புரிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு போட்டுறதும் போட்டு கொடுத்துட்டு இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. எழில் செம்மையாக கலாய்க்கிறாரு. மரண கலாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.